ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காரைக்குடி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அதுக்கு தேவையான ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சூடான பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ரெண்டு பிரிஞ்சி இலை, 2லேருந்து 3 பட்டை, அப்புறம் முழு கரம் மசாலா வந்து ஒரு 2 லவங்கம், 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு அன்னாசி பூ, கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி, அப்புறம் கல்பாசி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10லேருந்து 12 உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கூடுதலாகவோ குறைவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம். ஸோ காஞ்ச மிளகா இங்கே ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம வதக்கும் போதும் வந்து பொடி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைக்கும்போது நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பேனில் நம்ம இந்த குழம்பை தாளிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட கடலெண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தாளிக்கிறதுக்கும் நம்ம பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டிருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை. சோம்பு, அப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த குழம்பு வந்து அந்த குழம்புல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து 1.5 பெரிய வெங்காயம், இல்லைனா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் வெறும் தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரைக்கிறதுலே நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து இப்போ பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து வேக விட போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன், இது வந்து அரை கிலோ சிக்கன், இதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் போடும்போது நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ மசாலா ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்ச மசாலா நல்லா நைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகும் ஒன்றோட ஒன்று. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து வேக விடணும். அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். ஸோ இந்த குழம்பு வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸ் இல்லைன்னா இட்லி தோசை எது கூடனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.